நிறைய பேருக்கு நீ பெயின் இருக்கும். அப்போ இந்த நீயை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அதை சுற்றி இருக்க மசிலை இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த நீ பெயின்லேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு உண்டான, அதே சமயத்தில் என்னால் ரொம்ப இன்டென்ஸாக பண்ண முடியாதவங்களுக்கு உண்டான சேர் யோகா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபார் நீ பெயின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு சேர் எடுத்துக்கங்க. சேரில் இந்த மாதிரி சைடில் நம்ம கை ரெஸ்ட் இருக்க மாதிரியும் பார்த்துக்கணும். இதில் நீங்கள் உங்களோட முதுகை சாய்ச்சி உட்காராம நல்லா நேராக வச்சு உட்காந்துக்கலாம். ஃபர்ஸ்டா கொஞ்சம் உங்களோட நீ நல்லா வெளியே தள்ளி வச்சுருங்க. ஹீல் தரையில படலனாலும் பரவாயில்ல, நல்லா முன்னாடி தள்ளி நல்லா கம்ஃபர்டபுளா நேரா உட்காந்துட்டு உங்க கை ரெண்டில் ப்ரெஷர் போடாதீங்க. எந்த இடத்துலையும் ப்ரெஷர் கொடுக்காம ஜஸ்ட் உங்களோட ஹீலை ரைஸ்க்கு ரைஸ் பண்ணி கீழே வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல ஒரு டீப் பிரீத் அவுட் பண்ணிடுங்க. ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 சாஃப்டா லேண்ட் பண்ணுங்க. 7 8 9 10. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ண போறோம். உங்களோட காலை ஸ்ட்ரெயிட்டா உங்க ஹிப்ல எங்க ஸ்ட்ரெயிட்டா நீட்டிக்கங்க. உங்களால ரொம்ப நேரம் இப்படி முடியலன்னா உங்களோட நீக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் ஜஸ்ட் இப்படி வச்சுருங்க. ரொம்ப போட்டு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நல்லா வச்சுட்டு உங்களோட ஆங்கிளை மட்டும் கிளாக் வைஸ்ல ஒரு 10 கவுண்ட்ஸ் ரொட்டேஷன். 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுல உங்களோட காலை டோட்டலா சுத்தாதீங்க. உங்களோட ஜஸ்ட் ஆங்கிளை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா பிரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட சேர்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னாடி தள்ளி வந்துருங்க. தள்ளி வந்துட்டு உங்களோட ஃபுல் பாதமும் தரையில படுற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு உங்களோட 2 கையுமே இந்த மாதிரி சைடில் சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு காலை நம்ம மேலே லிஃப்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6. இதில் இப்படி சைடில் லிஃப்ட் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக லிஃப்ட் பண்ணுங்க. 7 8 9 10. நல்ல ஒரு பிரீத் அவுட் பண்ணிடுங்க. ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல ஒரு பிரீத் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சமா உள்ள போயிட்டுங்க. அதாவது ஹீல் லிஃப்ட் ஆயிருக்கு அந்த ஸ்டேஜ். இதுல போயிட்டு நல்லா உங்களோட லெக்கை ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹிப்ல இருக்கு ஸ்ட்ரெயிட்டா ரைஸ் பண்ணிட்டு உங்களோட டோஸ் வந்து உங்களை பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி நல்லா உங்களோட பாதமும் உள்பக்கமா நல்லா வந்து புஷ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. வேணா நீங்க ஒரு டவல் ஏதாவது வச்சு கூட நீங்க இது பண்ணலாம். பட் இப்படியே நல்லா ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Relax. மறுபடியும் ஆப்போசிட் லெக்.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நல்லா ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட 2 கால்களையும் நல்லா இந்த மாதிரி முன்னாடி தள்ளி வச்சிருங்க. தள்ளி வச்சுட்டு உங்களோட 2 கையும் பார்த்தீங்கன்னா இது ஆதி முத்ரான்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட தம் ஃபிங்கர் உள்ள வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்டு உங்களோட 2 கையும் உங்களோட நீயோட இந்த சைட்ஸில் இந்த இடத்துல ஒரு போன் இருக்கும், அதில் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு கீழே வந்துட்டு அந்த மசில் பார்ட் இருக்கும். அந்த மசில் பார்ட்டில் உங்களோட 2 கையும் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா உங்களோட நீயை வச்சு உங்கள் 2 கையும் நல்லா புஷ் பண்ணுங்க. நல்லா போட்டு அழுத்தம் கொடுங்க. நல்லா முதுகு ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நீங்கள் நடுவில் ஒரு 2 பில்லோ வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைன்னா யோகா பிளாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் உங்களோட ஹேண்ட் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த அளவு ப்ரெஷர் போடுறீங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் பில்லோ எல்லாம் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இப்போ அதுக்கு அடுத்தது உங்களோட 2 கையிலையும் உங்களோட பாம்ஸ் வந்துட்டு இந்த சைட் மசில்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்க. மறுபடியும் அந்த போனில் வச்சிடாதீங்க. அந்த சைட் மசில்ஸில் நல்லா வச்சுட்டு இப்போ உங்கள் 2 காலும் வெளியே பார்த்த மாதிரி உங்கள் கையை வெளியே இருக்கா அந்த வெளியே நல்லா புஷ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒன்று பார்க்கலாம். இதுக்கு நல்லா உள்ள தள்ளி கம்ஃபர்டபுளாக உட்காந்துங்க. ஆனால் ஸ்பைன் மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. உங்களோட காலை ரைஸ் பண்ணி அப்படியே ரொட்டேஷன் கொடுங்க. நீ பெண்ட் பண்ணாம. 3 4 5 6 7 8 9 10. Anti-clock. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா breathe in breathe out. Opposite side. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல ஒரு லாங் டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிடுங்க. இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா ஒரு செட். இந்த மாதிரி நீங்கள் 3 செட்ஸ் வரைக்குமே இதை ரிப்பீட் பண்ணலாம். இதை நீங்கள் இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணணும்னா ஆங்கிள் வெயிட்ஸ் இருக்கும். நம்ம அந்த ஆங்கிள் வெயிட்ஸை நம்ம போட்டு பண்ணும்போது இன்னுமே ஸ்ட்ரென்தன் ஆகும். பட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு வெயிட்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வெயிட்ஸ் போடுங்க. இது பண்ணும்போது உங்கள் நீயை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட நீ பெயின் நல்ல ரிலீஃப் இருக்கும். ஏன்னா எங்ககிட்ட வர யோகா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இது ஒரு நல்ல ரிலீஃபை கொடுத்துருக்கு. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம பிரணவி யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.